இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, ஒரு தலைப்பட்சமாவே இந்த விஷயத்த கொண்டு போனாங்க. எங்க சைடு விஷயங்கள பேசவே விடல அப்படிங்கிற மாரியான கருத்துக்கள சொல்றாரு. அத எப்படி ஏத்துக்கிறது? என்ன மாரி பின்னணி இருக்கு அதுல? இல்ல திமுக சார்ந்த ஊடகங்களும், திமுக சார்ந்த ஊடகவியலாளர்களும், பத்திரிகையாளர்களும், அரசியல் ஆலோசகர்ன்ற பேர்ல, அரசியல் விமர்சகர்கள் என்ற பேர்ல இருக்கக்கூடியவர்களும் தான் தொடர்ச்சியா இத முன் வச்சாங்களே தவிர, பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பு யாரும் வைக்கல. புரியுதுங்களா? அப்போ இருக்கக்கூடிய அ சில விஷயங்கள்ல மௌனமே மிகப்பெரிய சிறந்த ஆயுதம்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்த கடந்து என்ன பண்ணணுமோ, அத இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ தீர்வ தான் இங்க கொண்டு வராங்க. நீங்க நீங்க ஏன் பேசல? நீங்க நீங்க இவங்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேச்சாளர்களோ, கொள்கை பரப்பு செயலாளர்களோ, ஊடகவியலாளர்களோ பேசியிருந்தா இதுக்கான தீர்வு கிடைச்சிருமா? ஒருபோதும் கிடைக்க போறதில்ல. பத்திரிக்கையாளர்கள சந்திச்சிருந்தா கிடைச்சிருமா? கிடைக்க போறதில்ல. நீதிமன்றத்த தான் நோக்குறாரு. நீதிமன்றத்துக்கு தான் போறாரு. அரசியல் சாசன சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் நீதிமன்றத்தினுடைய வாசல தட்டுறாரு. அங்க போய் நிக்கிறாரு. நீதி வேணும்னு கேட்கிறாரு. அதற்கான இன்னைக்கு உரிய என்ன தேவையோ அத குடுத்திருக்குது நீதிமன்றம். அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது.